இப்போ இங்கிலீஷில் வந்து நம்ம பேசுகிறதுக்கு நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு குட்டி குட்டி வார்த்தையும் வந்து உங்களோட ஆங்கில புலமையை வந்து மிக மிக அதிகப்படுத்தும். இப்போ வாங்க ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து நல்ல மீனிங் கொடுக்குற வார்த்தைகளாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எனிதிங் எல்ஸ் அப்படின்னு கேட்கும். எனிதிங் எல்ஸ், எனிதிங் எல்ஸ், அந்த கேட்கும்போது எனிதிங் எல்ஸ் அப்படின்னு கேட்கணும். எனிதிங் எல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேறு ஏதாவது இருக்கா, வேறு ஏதாவது விசேஷம், வேறு ஏதாவது செயல் இருக்கா, வேறு ஏதாவது செய்யணுமா, என்ன அடுத்து நம்ம வேறு ஏதாவது பண்ணணுமா, வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்லாம் நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்து எனிதிங் எல்ஸ் அப்படின்னு கேட்கணும். எனிதிங் எல்ஸ் அப்படின்னா வேறு ஏதாவது இருக்கா, வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்து வந்து நத்திங் மோர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நத்திங்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். மோர் அப்படின்னா மேலும் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டும் சேர்க்கும்போது வந்து இன்னும் ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நத்திங் மோர் அப்படின்னா இன்னும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னத்தை நத்திங் மோர் டு சே, நத்திங் மோர் டு சே அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னத்தை போய் நான் சொல்கிறது, நான் சொன்னேன் எதை சொன்னாலும் வந்து இங்கே ஒன்றும் கேட்க போகிறது இல்லை, நான் எதுக்கு சொல்லணும், என்ன வெங்காயத்துக்கு சொல்லணும். ஸோ நத்திங் மோர் டு சே அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை தான் வந்து நத்திங் மோர் டு சே அப்படின்னு சொல்கிறோம். நத்திங் மோர் அப்படின்னா இன்னும் ஒன்றும் இல்லை, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது ஓகே வெரி வெல், சூப்பர், வெரி வெல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. வெரி வெல் அப்படின்னா என்னென்னா ரொம்ப நல்லது அப்படின்னு அர்த்தம். வெல்னா நல்லது அப்படின்னு அர்த்தம், வெரினா ரொம்ப அப்படின்னு அர்த்தம். ஸோ வெரி வெல் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஓகே, ரொம்ப நல்லது, உங்களை பார்த்தது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி, ஸோ ரொம்ப நல்லது, அடுத்த தடவை உங்களை மீட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ வெரி வெல் அப்படின்னா ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லதுங்க, நல்லது நல்லது, நீங்கள் பண்ணது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு நம்ம பேச்சு உலகில் சொல்கிறது, அதுதான் வந்து வெரி வெல் அப்படின்னு இங்கிலீஷில் வந்து சொல்லணும். அதே மாதிரி வந்து நீ பண்ணது ரொம்ப ஓவரா, ரொம்ப அதிகம், ரொம்ப ஓவராக நீ பண்ணுற அப்படின்னு நம்ம சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா இட்ஸ் டூ மச். இட்ஸ் டூ மச் அப்படின்னா ரொம்ப அதிகம், நீ பண்ணுறது ரொம்ப அதிகம். அதை ஷார்ட்டாக நீங்கள் டூ மச் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் டூ மச்னு சொல்லலாம், இல்லை ஷார்ட்டாக சொல்ல விரும்புறீங்கன்னா டூ மச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டூ மச் அப்படின்னா ரொம்ப அதிகம், நீ பண்ணுறது ரொம்ப ஓவராக சீன் போடாத, ரொம்ப ஓவராக பண்ணுற, ரொம்ப அதிகமாக பண்ணாதரா, கொஞ்சம் இறங்கி வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறது வந்து டூ மச், இட்ஸ் டூ மச் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப நேரம் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டீங்க, ரோட்டில் எங்கேயோ பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. அதை பேசி முடித்தோடனே சரிடா நான் கிளம்புறேன்டா, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் கிளம்புறேன்டா, நாளைக்கு பார்க்கலாம், அந்த நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா see you tomorrow. see you tomorrowனா ஐ வில் see you tomorrow அப்படின்னு அர்த்தம். நான் வந்து நாளைக்கு ஒன்று பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம். அதை தான் ஷார்ட்டாக வந்து see you tomorrow அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னமும் அதையும் சுருக்கி see you அப்படின்னு சொல்லலாம். see you, பைடா, பை, see you அப்படின்னு சொல்லலை. see youனா பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். நாளைக்கு அப்படிங்கிறத கட் பண்ணிட்டு கூட சொல்லலாம், பார்க்கலாம், சரி பார்க்கலாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் see you tomorrow அப்படின்னா நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதாவது ரொம்ப கோவமாக படக்குன்னு ஏதாவது கத்திட்டீங்க. அப்போ வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க நீங்கள் அவனை வந்து ஏதோ கஷ்டப்படுத்திட்டீங்க அப்படின்னு. உடனே சாரிடா நான் வந்து அந்த இன்டென்ஷனில் சொல்ல, சாரி என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து பரவாயில்லடா, அதனால் என்னடா நீ ஏதோ கோவத்தில் கற்றுனா, அதனால் என்ன பரவாயில்ல அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா நெவர் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெவர் மைண்ட் அப்படின்னா பரவாயில்லை, ஐ நெவர் மைண்ட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மீனிங் ஆக்சுவலாக ஐ நெவர் மைண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் ஒன்றும் ஒரு பெருசாகவே எடுத்துக்கலடா, ஏன்டா பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதை தான் வந்து நெவர் மைண்ட் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் வந்து சொல்லணும். இப்போ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வீட்லேயோ உங்கள் ரிலேட்டிவ் வீட்லேயோ போய் சாப்பிட்றீங்க, நிறையா அவங்க திரும்ப வச்சுக்கிட்டே இருக்காங்க, உங்களால் சாப்பிட முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க இன்னும் போதும் எனக்கு இதுக்கு மேலே போதாது, எனக்கு இதுக்கு மேலே உள்ளே போகாது, போதும் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா. அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா தட்ஸ் இனஃப். இனஃப்னா போதும் அப்படின்னு அர்த்தம். ஸோ தட்ஸ் இனஃப் அப்படின்னா எனக்கு இது போதும் அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் இனஃப் அப்படின்னா இது போதும். தட்ஸ் இனஃப்னா அது போதும் அப்படின்னு அர்த்தம். ஸோ போதும் அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்கன்னா இனஃப் அப்படின்னா போதும் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி வந்து எப்படா நீ வர, என்ன நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், நீ மட்டும்தான் வரல, நீ வந்தால் உடனே கிளம்பலாம் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டேடி நான் வந்துக்கிட்டு இருக்கேன்டா, பக்கத்தில் வந்துட்டேன் கொஞ்சம் தூரம் தான், ஜஸ்ட் கம்மிங் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதோ வந்துடுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த இதோ வந்துடுறேன், இதோ வரேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் வந்து ஜஸ்ட் கம்மிங் அப்படின்னு சொல்லணும். ஸோ see you tomorrow அப்படின்னா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். நெவர் மைண்ட் அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு அர்த்தம். இனஃப், தட்ஸ் இனஃப் அப்படின்னா இது போதும் அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட் கம்மிங் அப்படின்னா இந்த வந்துகிட்டு இருக்கேன், ஏதோ வரேன் அப்படின்னு அர்த்தம்.
என்னடா இந்த லீவுக்கு வந்து நம்ம ஊட்டி போகலாமா கொடைக்கானல் போகலாமா எங்கே போகலாம் நான் அவன்கிட்ட கேட்டேன். அவன் வந்து ஊட்டி போகலான்னு சொல்கிறான். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு அவங்ககிட்ட கேட்கும்போது அவன் வந்து என்னடா கொடைக்கானல் போகலான்னு சொல்கிறான். நீ என்னடா சொல்கிற அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட கேட்குறான் அப்படின்னா நீங்கள் வந்து சொல்கிறீங்க எந்த ஊராக இருந்தாலும் எனக்கு ஓகேடா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் விருப்பப்படி என்ன வேணால் பண்ணிக்கலாம், உனக்கு என்ன சொல்கிறியோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா ஆஸ் யூ லைக் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஆஸ் யூ லைக் அப்படின்னா உன் விருப்பப்படி உனக்கு என்ன விருப்பமோ அதையே பண்ணிக்கலாம், எனக்கு ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஆஸ் யூ லைக் வில் கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உன் விருப்பப்படி நம்ம போகலாம், எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த யூ லைக், யூனா நீ அப்படின்னு அர்த்தம், லைக் அப்படின்னா விருப்பப்படுறது. ஸோ யூ லைக்னா நீ விரும்புகிற, நீ விருப்பப்படுற அப்படின்னு அர்த்தம். ஆஸ் யூ லைக்னா உன் விருப்பப்படி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆஸ் யூ லைக் அப்படின்னா உன் விருப்பப்படி கொடைக்கானலோ ஊட்டியோ எங்கே வேணாலும் போய்க்கலாம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆஸ் யூ லைக் அப்படின்னா உன் விருப்பப்படி அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து நல்லா எழுதுனியா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் வந்து பார்த்து கேட்குறீங்க. நல்லா எழுதியிருக்கேன்டா அப்படின்னு சொல்கிறான். நாளைக்கு எப்படி நாளைக்கு பரீட்சைக்கு படிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறான். ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நாளைக்கு வந்து நல்லா எழுதிடுவியா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது இல்லைடா தெரியல, என்னன்னு தெரியல, பார்க்கலாம் படித்தாகணும் அப்படின்னா ஏன் இல்லை, ஒய் நாட், நல்லா படிச்சிருக்கேன்னு சொல்கிறேன், ஏன் உன்னால் மார்க் எடுக்க முடியாது, ஒய் நாட் அப்படின்னு கேட்டால் ஏன் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் கண்டிப்பாக நான் எடுக்க முடியும், ஒய் நாட், ஏன் உன்னால் எடுக்க முடியும், நல்லா பாஸ் பண்ண முடியும், நிறைய மார்க் எடுக்க முடியும், பயப்படாம நல்லா படி, ஒய் நாட் யூ கேன் டூ, ஏன் இல்லை உன்னால் எடுக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒய் நாட் அப்படின்னா ஏன் 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 முடியாதுங்கிற, ஏன் இல்லைங்கிற அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஒய் நாட் அப்படின்னு கேட்கணும். இப்போ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து நீ ஏன்டா அவனை வந்து ஹர்ட் பண்ணி பேசின, அவனை வந்து நீ ரொம்ப வெறுத்துட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டை பற்றி உங்ககிட்ட பேசும்போது இல்லடா அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, ஒருபோதும் இல்லை, அவனை எதுக்கு நான் வந்து வெறுக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ கோபத்தில் கத்துனேன் அவ்வளோதான், மற்றபடி வந்து எனக்கு வெறுப்புலாம் ஒன்றும் கிடையாது, ஒருபோதும் கிடையவே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்புனீங்க. நாட் அட் ஆல் அப்படின்னு சொல்லுங்கள். நாட் அட் ஆல் அப்படின்னா ஒருபோதும் இல்லை, அந்த மாதிரி எண்ணமே கிடையாது, எனக்கு ஒருபோதும் கிடையவே கிடையாது, அவனை நான் வந்து வெறுக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாட் அட் ஆல் அப்படின்னு, நாட் அட் ஆல் அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்புனீங்க. அதான் ஒருபோதும் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்க்குறான், உங்களை பார்த்தோன்னே கேட்குறான், அப்புறம் என்னடா விசேஷம் அப்படின்னு கேட்குறான். ஒன்று எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, ஒன்றும் இல்லைடா, ஒரு விசேஷம் இல்லை, ஆஸ் யூஷுவல் வாழ்க்கை ஓடுது, என்னத்தை போய் விசேஷம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நத்திங் ஸ்பெஷல் அப்படின்னா ஒரு விசேஷமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். விசேஷம்னா என்ன, நம்ம நிறைய விஷயத்துக்கு கேட்போம்ல, என்ன விசேஷம்டா, அப்புறம் ஒரே வந்து செயின்லாம் போட்டிருக்க, என்ன சம்பளத்தில் ஏதாவது சேலரிலாம் போட்டாங்களா, ஏதாவது இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்படின்னா நீ வேற ஏன்டா, எனக்கு வர்றதுக்கும் போகிறதுக்குமே சரியாக இருக்குது, நத்திங் ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு விசேஷமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம கேஷுவலாக பேசும்போது சொல்கிறோம் அப்படின்னா நத்திங் ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒரு விசேஷமும் இல்லை, ஆஸ் யூஷுவல் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல விரும்புனீங்கன்னா நத்திங் ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆஸ் யூ லைக் அப்படின்னா உன் விருப்பப்படி அப்படின்னு அர்த்தம். ஒய் நாட் அப்படின்னா ஏன் இல்லை அப்படின்னு அர்த்தம். நாட் அட் ஆல் அப்படின்னா ஒருபோதும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நத்திங் ஸ்பெஷல் ஒரு விசேஷம் இல்லை, ஆஸ் யூஷுவல் ஓடுது வண்டி அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்கன்னா நத்திங் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையில் நிறைய மீனிங் சொல்கிறது வந்து எப்படி அப்படின்னு நிறைய வேர்ட்ஸ் வந்து நம்ம இங்கிலீஷில் கற்றுக்கலாம். அதை கற்றுக்கிறது இல்லாமல் திரும்ப திரும்ப நீங்களாக இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி பழகுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்டுக்குள்ளே போயிடும். அது கேஷுவலாக வரும், எந்த மெமரியும் நீங்கள் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த வேர்ட்ஸ் வந்து வெளியில் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தையில் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ஈஸியும் கூட. நீங்கள் வந்து மெனக்கடவே வேண்டாம். இதில் வந்து இது என்ன கிராமர், இது அப்படி பண்ணணுமா இப்படி பண்ணணுமா எந்த அனலைஸும் பண்ணாதீங்க, அப்படியே கற்றுங்க. ஆஸ் யூ லைக்னா உன் விருப்பப்படி, ஒய் நாட்னா ஏன் இல்லை, நாட் அட் ஆல்னா ஒருபோதும் இல்லை, நத்திங் ஸ்பெஷல்னா ஒரு விசேஷம் இல்லை, விசேஷம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்டிப்பாக புரிஞ்சிடும். இதே மாதிரி இப்போ நம்ம இன்னும் நிறைய வேர்ட்ஸ் வந்து கற்றுக்கலாம், நிறைய மீனிங் வந்து கற்றுக்கலாம், ரொம்ப ஈஸியாக சுலபமாக கற்றுக்கலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வாழ்க்கை முழுக்க வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்கிலீஷ் தெரியாமல் நம்ம நிறைய பேர் வந்து நிறைய இடங்களில் வந்து அவமானப்பட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு நடக்கவே கூடாது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு எளிமையான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு செல்வகுமார்.